வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே, தமிழ் மக்கள் அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சி ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த வசனம் கடைசியாக உண்மையாயிடுச்சு. அவங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் நேற்று பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ பதவி ஏற்கும் போதே முதல்ல அவங்க அரசாணை 3 இது சைன் பண்ணியிருக்காங்க, 3 ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னன்றத டீட்டெயில் எக்ஸ்பிளைனர் வீடியோ தான் இது. அந்த வீடியோ இப்போ தெளிவாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். யார் யாருக்கு இந்த 3 ஜிஓனால் பெனிஃபிட்டு, இந்த 3 திட்டம் என்ன, அதனால என்ன நெருக்கடி ஏற்படும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்வர் விஜயின் முதல் 3 அரசாணைகள் முழுமையான அலசல். ஸோ என்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி ஆரம்பித்தார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு படம் பார்க்குற மாதிரி போய் பார்த்துருப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உண்மையான மதசார்பற்ற சமூக நீதிக்கான ஒரு புதிய சகாப்தம் இப்போது தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பித்தார். ஸோ புதிய சகாப்தம் தொடக்கம் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களின் பணத்தை ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், யாரையும் கொள்ளையடிக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அது மட்டும் செஞ்சிட்டாருன்னா எப்போவுமே அவர் தான் சிஎம்மாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே அதிகார மையம் அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டோம் என்று யாரும் அத்துமீறக்கூடாது, இங்கே ஒரே ஒரு அதிகார மையம் நான் தான் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னா நம்ம அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் நல்லா பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். பொருளாதார வெளிப்படைத்தன்மை. எல்லா வருஷமும் நம்ம வீடியோஸ் இப்போ நிறையா வரதை பார்த்துருப்பீங்க. வெள்ளை அறிக்கை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரெஸ்ஸு. இவங்க எந்த கவர்மெண்ட்டும் நமக்கு ஷேர் பண்ணதே இல்லை. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே மாநில நிதி நிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அவர் 3 திட்டத்தை சைன் போட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. நிர்வாகத்தின் வரைபடத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். முதல் 3 கையெழுத்துக்கள். அரசாணை 1 மின்சாரம், பகுதி நேர இலவச மின்சாரம் மற்றும் மானியங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவர்வியூ. இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக நம்ம போய் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வரும். ஸோ அரசாணை 2 பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் உதவி எண்கள் உருவாக்கம். 3வது அரசாணை என்னன்னா போதைப்பொருள் ஒழிப்பு. மாநிலம் முழுவதும் 65 புதிய போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்களை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அரசாணை 1 இலவச மின்சாரம் விதிமுறைகள். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது இப்போ என்னென்னா நம்ம பார்க்கலாம். நிபந்தனை, இப்போது நீங்கள் 500 யூனிட், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் 2 மாதத்துக்கு 500 யூனிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த திட்டம் உங்களுக்கு அப்ளிகபிள். வெறும் 200 யூனிட் ஃப்ரீயாக விட்டு மிச்சம் இருக்க 300 யூனிட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற இப்போதைக்கு நம்ம 100 யூனிட்ஸ் ஃப்ரீ இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு பழைய கட்டணம் முறை தொடரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டக்குன்னு சைன் பண்ணிட்டாரு. இதுக்கு நிதி எங்கேருந்து வருது அப்படின்னா
இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதற்கட்டமாக அவசர கால நிதியிலிருந்து, அதாவது கன்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 500 யூனிட் செலவு பண்ணுற ஃபேமிலியாக, அதுக்கு மேலே செலவு பண்ணுற ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இது பெனிஃபிட் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் பொதுமக்களாக யோசிச்சு பாருங்கள், இதை விட கம்மியாக செலவு பண்ணுற மக்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. கிராமப்புறத்தில் இருக்கவங்கலாம் காசே இல்லாமல் தான் இலவசமாக தான், கிட்டத்தட்ட இலவசமாக தான் கரண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இது வந்து பெனிஃபிட்டு, யார் யாருக்கெல்லாம் வந்து இது பெனிஃபிட் இல்லைன்றதை பார்க்கலாம். ஸோ குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்கள், ஸோ இவங்களுக்குலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இப்போ என்னென்னா, தாவேகா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதுவும் ஒரு சில நிபந்தனை, கட்டுப்பாடு என்னென்னா 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நமக்கு ஓகே, கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் அப்படின்னா, இதுக்கு மட்டும் 1730 கோடி கூடுதலாக செலவு பண்ணுறாங்க வருஷத்துக்கு. ஸோ அரசாணை 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, பெண்கள் எதிரான குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் மீது உடனடி மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுத்தல். ஸோ இதுக்காக தான் மெயினான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தொழில்நுட்பம்லாம் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்ப்லைன் சிஸ்டம்மு, இமீடியட் கான்டாக்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இன்வெர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதிநவீன வசதிகள் கொண்ட ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டேட் கூடிய தனித்துவமான படை. ஸோ இது என்னென்னா, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு செலவாகும் கரெக்டாக. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் தெளிவாக. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் அனைத்து வயதின பெண்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர்னே வச்சுக்கலாமே. நள்ளிரவு பயணங்கள், பணிபுரியும் இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் உடனடி தீர்வு. ஸோ இது என்ன ஆக்சுவலி ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, லோக்கல் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல, அதில் காவல்துறை இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த அதிகாரம், அதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம், சிக்கல்கள் வரலாம். அப்புறம் உள்கட்டமைப்பு செலவு, இதெல்லாமே தனிப்படை அமைக்கிறதுக்குன்ற ஒரு செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக ஆகும். ஸோ அப்புறம் 3வது வந்து என்னென்னா, போதைப்பொருள் ஒழிப்பு படை. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1, அதாவது 37 காவல் நிலையங்கள் வெறும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபார் போதைப் பொருள் ஒழிப்புக்காக. இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசாணை. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் 28 காவல் நிலையங்கள், 9 மாநகர காவல் கமிஷனரேட்டுக்கு உள்ள ஒவ்வொரு காவல் மாவட்டத்திற்கு ஒரு அப்படின்ற பட்சத்தில் 28 காவல் நிலையங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ செயல்படும் முறை, ரகசிய நுண்ணறிவு சேகரிப்பு, இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மூலயமா இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பண்ணி இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது யார் யாருக்கு பெனிஃபிட்டு, அதே மாதிரி யார் யாருக்கு லாஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது லாஸ் யாருக்கும் இருக்காது, கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இளைஞர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கெலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜிஓ என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த தலைமுறை போதை பழக்கத்தில் இருந்து காக்க போராடும் பெற்றோர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெஸ்ட் ஆன ஒரு அரசாணை. இது தாவேகாவின் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் இதனால் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 65 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கணுன்றது வந்து மேன் பவர், அவங்க எங்கேருந்து பண்ணணும், ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி நார்கோட்டிக் பர்சனல்ஸ், இதெல்லாமே வந்து அவங்களோட அடிஷ்னல் செலவில் பண்ணணும். ஸோ நீண்ட கால திட்டம், வெறும் நிலையான திட்டமாக இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் மட்டும் இல்லாமல்
இந்த பெரிய 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 நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து கூண்டோடு அழிக்கணுன்றது இதுதான் இவங்களோட முயற்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவர்வியூவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச மின்சாரம் 200 யூனிட்டு இது எல்லா சாமானிய மக்கள், எளிய மக்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு 1730 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. சிங்கப்பெண் படை திட்டம் இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு இது வந்து முக்கியமான ஒரு அரசாணை, யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதுக்கு இவங்க செலவு ரொம்ப கவனம் கொண்டு தான் இவங்க செலவு பண்ணணும். போதைப்பொருள் ஒழிப்பு 65 புதிய காவல் நிலையங்களை இவங்க நியமிக்கிறாங்க. மாணவர்களுக்கும் இளைஞருக்கும் இது ரொம்ப முக்கியமான, எதிர்காலத்தில் வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்களின் பற்றாக்குறை இது வந்து எப்படி சரிப்பட போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது மாநில நிதியின் தற்போதைய நிலை, ஸோ இப்போ காலியாக கஜானா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரம் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 லட்சம் கோடி மாநில கடன் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வருவாய் இல்லாத நிலையில் வாக்குறுதி அளித்த இந்த பிரம்மாண்ட திட்டங்களை எளிதில் நிதி ஒதுக்கப்படுவது என்பது மிகப்பெரிய கேள்வி. இதுதான் வந்து டிவிகேக்கு ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ முதல்வர் விஜயின் முதல் 3 அரசாணைகள் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கோளில் கொண்டு வலுவான அரசியல் நிலைப்பாட்டை காட்டுகின்றன. ஆனால் பொருளாதார நெருக்கடி மற்றும் தேர்தல் அறிக்கையின் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்ற முடியாத முரண்பாடுகள் இந்த புதிய சகாப்தத்திற்கு கடுமையான சவாலாக அமைகிறது. இது வெறும் அரசியல் வெற்றி அல்ல, இது ஒரு நிர்வாகத்தின் உண்மையான பரீட்சை. ஸோ நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன செய்ய போகிறாருன்றதை இனிமேல் பார்க்கலாம். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.